பார்த்தா பல பேருக்கு எரிச்சல் தான் கிடைக்கும் நினைக்கிறேன். இந்த மக்கள் பாசமுள்ள மக்கள். இந்த மண் தெய்வீக மண். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா, இரு பெரும் தலைவர்கள் இங்கே நின்று வெற்றி பெற்று முதலமைச்சராக கொடுத்த மாவட்டம் தேனி மாவட்டம். ஆகவேதான் இருபெரும் தெய்வங்கள் இந்த மாவட்டத்தில் நின்று முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த தெய்வங்கள் பல்வேறு திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கியது. இந்த மாவட்ட மக்கள் இருவரும் தலைவர்களை வெற்றி பெற செய்து இந்த நாடே செழிப்பாக இருந்ததற்கு அடித்தளமிட்டது இந்த பூமி. அந்த பூமியில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததுக்கு உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு அம்மா பிறந்த நாள் என்றால் நம் குடும்பத்தில் ஒருவருக்கு பிறந்த நாளாக நடந்தால் எப்படி மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோமோ அதை போல தமிழகம் முழுவதும் அம்மாவுக்கு பிறந்த நாளாக எடுக்கின்றோம். தேனி மாவட்டத்திலும் தேனியிலும் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காட்டிய வழியிலே இதயம் புரட்சி தலைவி அம்மாவள் சிறப்பான ஆட்சி தந்தார்கள். அந்த இருவரும் தலைவருடைய ஆட்சியிலே தான் தமிழகம் ஏற்றம் பெற்றது. அனைத்து துறைகளும் வளர்ச்சி அடைவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த மண்ணில் இருக்கின்ற மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய தலைவர்கள். இன்றைக்கு இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் முதலாக ஆண்டிப்பட்டியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சேவல் சின்னத்திலே போடியிலே போட்டியிட்டார். பிறகு ஆண்டிப்பட்டியிலே போட்டியிட்டு தமிழகத்தின் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆக 2 முதலமைச்சரை கொடுத்த மாவட்டம் இந்த தேனி மாவட்டம். இந்த தேனி மாவட்ட மக்களுக்காக பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் காலத்திலும் சரி, இதயம் புரட்சி தலைவி அம்மா காலத்திலும் சரி பல்வேறு திட்டங்களை வந்து நிறைவேற்றப்பட்டது. இன்றைய ஆட்சியாளர் கேட்கின்றார்கள், கடந்த 10 ஆண்டுகால அண்ணா திமுக ஆட்சி ஒரு 2 ஆட்சி என்று திரு ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கின்றார். இன்னும் ஒரு வெளிச்சத்துக்கு வரவில்லை. இன்றைக்கு தேனி மாவட்டத்திற்கு வந்து வாருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு நன்மை கிடைத்துக் கொண்டிருக்கின்றதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த பகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் மருத்துவக் கல்லூரி கொண்டு வரப்பட்டது. மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது சட்டக்கல்லூரியை கொண்டு வந்து கொடுத்தோம். மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை இந்த மாவட்டத்திற்கு கொடுத்தோம். இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது பொறியியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு கலை கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரிகளை திறந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட விவசாய குடும்பத்தில் பிறந்த சாதாரண குடும்பத்தில் பிறந்த மாணவன் கூட பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஒரு மாவட்டத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இதே ஸ்டாலின் இன்றைக்கு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 4 ஆண்டு காலம் நிறைவு பெற இருக்கின்றது. ஒரு துரும்பை கூட இந்த மாவட்டத்திற்கு கிள்ளி போடவில்லை. என்ன திட்டத்தை கொண்டு வந்தீர்கள்? நாங்கள் எவ்வளவு திட்டத்தை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அண்ணா திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகின்றார்கள். அவ்வளவு திட்டத்தை கொடுத்தோம். அதனால் மக்கள் எங்களுக்கு அந்த புகழ்ச்சியை கொடுக்கின்றார்கள், பெருமையை கொடுக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, கூட்டு குடி திட்டத்தை கொடுத்தோம். இப்படி பல கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோடு 18ஆம் கால்வாய் நிறைவேற்றப்பட்டது, 58ஆம் கால்வாய் நிறைவேற்றப்பட்டது.
பிடிஆர் வாய்க்கால் மற்றும் தந்தை பெரியார் வாய்க்கால் கான்கிரீட் தளம் அமைக்கப்பட்டது. கம்பம், போடி, தேனி, பெரியகுளம் நகர்களுக்கு புதிய கூட்டுக்குடி திட்டம், நிலையான பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் மக்களுக்கு கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். வீரமாடி சிப்காட் கொண்டு வரப்பட்டது. இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்த காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நெஞ்சை நிமித்தி உங்கள் முன் நாங்கள் நிற்கின்றோம். திமுக ஒரு திட்டத்தையாவது இந்த மாவட்டத்துக்கு கொண்டு வந்ததா? இல்லை. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் போட்டோ ஷூட், அப்படியே வருவார், அப்படியே இங்க இருக்கிற தொலைக்காட்சி அப்படியே அழகா படம் பிடிப்பாங்க, நாம பேசுறதெல்லாம் போட மாட்டாங்க. எவ்வளவு திட்டத்தை செஞ்சிருக்கிறோம், தயவு செய்து போடுங்க. இனியாவது மக்களுக்கு செய்த நன்மையை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துங்க. ஒண்ணுமே செய்யாத பொம்மை முதலமைச்சருக்கு இவ்வளவு முன்னுரிமை கொடுக்கிறீங்க. கஷ்டப்பட்டு மக்களுக்கு சேவை செய்கின்ற இயக்கம் அரசாங்கம் இன்றைய தினம் நாங்கள் எடுத்து சொல்லுகின்ற செய்தியை மக்களுக்கு சேரக்கூடிய பணியை செய்கிறது. அது மட்டுமல்ல, முல்லை பெரியார் அணை நீர்மட்டம் 136 142 அடியாக உயர்த்துவதற்கு சட்ட போராட்டம் பண்ணி வெற்றி கண்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 142 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் இதே புரட்சி தலைவி அம்மாவுக்கு போராடி சட்ட நுணுக்கத்தை எல்லாம் நாடாளுமன்ற சட்டம் உச்ச நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டு அதன் மூலமாக நல்ல தீர்ப்பை பெற்றோம். அணை பலப்படுத்திய பிறகு 142 152 உயர்த்தலாம் என்று அதற்காக உண்டான நடவடிக்கை நான் எடுத்தேன். நான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த போல இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் குறிப்பிட்டார்கள், நீங்கள் 142 152 அடியாக முல்லை பெரியார் அணை நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு தேவை நடவடிக்கை எடுக்க சொன்னார்கள். அம்மாவுடைய ஆணையை ஏற்று அம்மாவுடைய அரசு, அம்மா மறைந்த பிறகு துரதிர்ஷ்டவசமாக அம்மா மறைந்தார்கள், ஆனா அம்மா போட்ட உத்தரவை அதிமுக அரசு செயல்படுத்துகின்ற விதமாக அங்கே அந்த அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு உச்சநீதிமன்றம் அறிவித்தபடி அங்க இருக்கின்ற பாதுகாப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அணையினுடைய உறுதித்தன்மை எப்படி இருக்கணும் என்பதற்கு ஆராய்வதற்காக குழு அமைக்கப்பட்டது. அதனுடைய ஆலோசனைப்படி அண்ணா திமுக அரசாங்கம் அங்கே டெண்டர் விடப்பட்டு பணியெல்லாம் துவக்கினோம். பல்வேறு காரணத்தினால் தடைப்பட்டது. பிறகு வந்த அரசு கிடப்பிலே போடப்பட்டு விட்டது. இன்று வரை இந்த திட்டம் முழுமையாக பெறவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்திருந்தால் 142 152 அடி உயர்த்தப்பட்டிருக்கின்றோம். முல்லை பெரியார் அணை என்பது 5 மாவட்ட மக்களுடைய ஜீவாதாரம். முல்லை பெரியார் அணை நம்பித்தான் 5 மாவட்ட மக்கள் இன்றைக்கு பிழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வேளாண் பணியாளர்களும் சரி, வேளாண் தொழிலாளர்களும் சரி, இந்த அணையுடைய நீரை நம்பித்தான் விவசாயிகளும் தொழிலாளிகளும் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அணையுடைய நீர்மட்டம் உயர்த்துவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல இந்த அணையை கட்டிய அந்த மாமனிதருக்கு இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அவருக்கு பெண்ணி குயிக் அவர்களுக்கு நினைவு மண்டபம் எழுப்பியதும் அதிமுக அரசாங்கம் தான், மறந்துடாதீங்க. எல்லாமே தேசிய தலைவர்கள், நாட்டுக்காக உழைத்தவர்கள், அவர்களை பெருமைப்படுத்த அனைத்து தலைவர்களுக்கும் பெரும்பாலான தலைவர்களுக்கு நினைவு மண்டபம் அரசு விழாவாக எடுத்த ஒரே அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அதே போல உசிலம்பட்டி பகுதியில் ஐயா மூக்கைய தேவர் அவர்களுக்கு வெண்கல திருவொளிச்சி அமைத்ததும் அதிமுக அரசு. காவிரி குண்டாறு நதி திட்ட இணைப்பு அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம். இந்த ஆட்சியில கிடப்புல போட்டுட்டாங்க. இது வரலாறு. இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவ்வப்போது பேசிக் கொண்டிருக்கிறார். ஆட்சிக்கு வந்த பிறகு திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் அரசு இல்ல, ஸ்டாலின் மாடல் அரசு. ஸ்டாலின் மாடல் அரசை நாம் உற்று நோக்கி பாருங்க. இந்த ஆட்சி வந்து ஒரே வருடத்தில் நான் எச்சரிக்கை விடுத்தேன். தொலைக்காட்சியின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக,
சட்டமன்றத்திலும் அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தினேன். தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் விற்பனை அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்துங்கள். இல்லாவிட்டால் தமிழகத்தில் இருக்கின்ற இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் கடுமையாக போதைக்கு அடிமையாகி பாதிப்பு ஏற்படுத்தி விடுவார்கள் என்று சொன்னேன். பொருட்படுத்தவில்லை. இன்றைய தினம் ஸ்டாலின் பேசுகிறார், போதைக்கு அடிமையாகாதீர்கள் என்று தொலைக்காட்சியிலே இன்றைக்கு அறிவிப்பை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். நான் சொல்லுகின்ற பொழுது கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது, இரும்பு கரம் கொண்டு அடக்குங்கள், போதை நடமாட்டத்தை தடுத்து நிறுத்துங்கள் எச்சரிக்கை விடுத்தேன். அதை கண்டுகொள்ளவில்லை. இன்றைய தினம் எங்கே பார்த்தாலும் போதைக்கு அடிமையாகி, கஞ்சாவுக்கு அடிமையாகி பல்வேறு குற்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை, இதெல்லாம் கஞ்சா போதை ஆசாமியால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொலை நடக்காத நாளே இல்லை. பாலியல் வன்கொடுமை தொடர்கதையாக இருக்கின்றது. நம்முடைய தொலைக்காட்சி திறந்தாலும் சரி, பத்திரிகை புரட்டினாலும் சரி, அதில் வருவதெல்லாம் நெஞ்சை பதற செய்கின்றது. எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, சிறுமி முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமை. பள்ளியிலே படிக்கின்ற சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு சில ஆசிரியர்கள் செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆசிரியர்களுடைய நன்மதிப்பையும் இன்றைக்கு குறைக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுகின்றது. அதே பெற்றெடுத்த குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகின்ற பொழுது அச்சத்தோடு அனுப்புகின்றார்கள் பெற்றோர்கள். பள்ளியிலே படிக்கின்ற சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தால் அந்த குழந்தை எப்படி கதறும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை இந்த ஸ்டாலின் அவர்கள். இப்ப அப்பா அப்பா என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்ற பொழுது அப்பா அப்பா என்று கதறுகின்ற பொழுது இந்த அப்பா ஸ்டாலின் எங்கே போனார்? சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு கொடுமை நடந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகின்ற காலம் வெகு சீக்கிரம் இல்லை என்பதை நேரத்தில் காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். 2025 ஆண்டு ஜனவரி 1 முதல் 28/2/2025 வரை தமிழ்நாட்டில் 185 கொலைகள் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 2 மாதத்தில் 185 கொலைகள் தமிழகத்தில் நடந்திருக்கின்றன. அதே போல பெண் குழந்தைகளுக்கு எதிரான மற்றும் பெண்களுக்கு எதிரான 2 மாதத்தில் மட்டும் 273 புகார்கள் பதிவாகிவிட்டன. ஆக இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. இன்றைக்கு அதோட கேவலமானது, ஒரு ஏடிஜிபி அந்தஸ்து இருக்கின்ற பெண் காவல் உயர் அதிகாரி அவர்கள் தன் உயிருக்கே பாதுகாப்பு இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த ஆட்சியினுடைய அவலம் இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு ஏடிஜிபி என்றால் சாதாரண விஷயம் அல்ல. அப்படிப்பட்ட உயர் பதவியில் இருக்கின்ற பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் சாதாரண பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு அண்ணா பல்கலைக்கழகத்திலே அந்த கல்லூரியிலே படிக்கின்ற மாணவி பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்படுகின்றார். அப்பொழுது பேசுகின்ற பொழுது அந்த பாலியல் சீண்டல் ஏற்படுத்தியவர் ஒரு செல்போன்ல பேசிட்டு இருக்கும்போது சார் சார் யார் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் நாம் காட்டோம் யார் அந்த சார் என்று கேட்டோம். இதுவரைக்கும் பதில் இல்லை. அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. அதோடு அந்த வழக்கை விசாரிப்பதற்காக ஒரு டிஎஸ்பி அந்தஸ்துல நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு அதிகாரி போடப்பட்டாங்க. இந்த அரசுக்கு அவர் கட்டுப்படாத காரணத்தினாலே, அவர் சொல்லுக்கு கட்டுப்படாத காரணத்தினாலே அவர் வெளியேறிவிட்டார் அந்த வழக்கிலே இருந்து. ஆக இந்த ஆட்சி ஒரு கேடுகட்ட ஆட்சியாக மக்கள் பார்க்கின்றார்கள், ஒரு மோசமான ஆட்சியாக பார்க்கின்றார்கள். ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆளுகின்ற மாநிலம்
இன்றைக்கு அலங்கோலமாக இருக்கின்றது, வேதனையாக இருக்கின்றது என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோட நேற்றைய தினம் நீங்க ஆடியோவில் பார்த்துருப்பீங்க, செல்போன்லாம் வச்சிருக்கீங்களா பார்த்துருப்பீங்க. தருமபுரியில் அங்க திமுக மாவட்ட செயலாளர் பேசுறார், என் சொல்லுக்கு கட்டுப்படவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியாளர் இருந்தாலும் சரி, காவல்துறை கண்காணிப்பாளரும் சரி, இந்த இடத்துல இருக்க மாட்டீங்க, நடக்கிறதே வேற என்று பகிரங்கமா மிரட்டுறார். அப்படி என்றால் அதிகாரிகள் எப்படி சுதந்திரமாக செயல்படுவார்கள்? திமுக அதிகாரிகளும் ஏவல் துறையாக இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு சில அதிகாரிகள் நேர்மையோடு செயல்படலாம் என்று எண்ணினாலும் அவர்களையும் நேர்மையாக செய்ய விடுவதில்லை. அதுபோல இன்னொரு அமைச்சர் இருந்தார், இன்னைக்கு டாஸ்மாக் எல்லாம் போனா 10 ரூபா கொடுக்கணும், ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா கொடுக்கணும். அவர் யாருன்னா 10 ரூபா பாலாஜி. எவ்வளவு? 10 ரூபா பாலாஜி. அவர் உள்ள போயிட்டு வெளியில் வந்து கூட இன்னும் திருந்தல, ஏதோ பேசிட்டு இருக்கார். இன்னும் 2-3 நாள் உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வர இருக்குது, அப்ப என்ன நடக்குன்னு தெரியல. ஆக ஒரு ஏழை எளியவர்கள் எல்லாம் அங்கங்க இருக்கின்ற மதுபான அரசு மதுபான கடைக்கு போய் அங்க மதுபானத்தை வாங்கி அருந்துகின்ற பொழுது அதற்கு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. இது கொடுமை அல்லவா? ஏழையின் ரச்சத்தை உறுதிக்கின்றது அல்லவா? கேட்டா மேலிடத்துக்கு போதுங்கிறாங்க. மேலிடம் எங்க இருக்குது? ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்குது. 1 கோடி பாட்டில் இருக்குன்னா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா 10 கோடி. 30 நாளைக்கு என்ன ஆச்சுங்க? கணக்கு போடுங்க. 300 கோடி. 12 மாசம் 3600 கோடி இந்த 10 ரூபா மேலிடத்துக்கு போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? தேவைங்களா? தேவையா? அதோட ஸ்டாலின் ஒரு திட்டத்தை அறிவிப்பார், அறிவிச்ச உடனே அதுக்கு ஒரு குழு போட்டுருவார். திட்டத்தை அறிவிப்பாரு, அடுத்த நாள் குழு போட்டுருவார். அதோட முடிஞ்சது. இது வரைக்கும் 54 குழு போட்டிருக்கார். 54 குழு போட்டிருக்கார். குழு அரசாங்கம். இந்த அரசாங்கத்துடைய பேர் வைக்கலாம். நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது. இப்ப புதுசா வந்திருக்காரு உதயநிதி, அவருக்கு கார் பந்தயம் நடத்த வேணுமா? ஏங்க, எவ்வளவு கஷ்ட மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு துன்பத்தில் இருக்கிறாங்க மக்கள். இதையெல்லாம் விட்டு நூற்றுக்கணக்கான கோடி செலவு செஞ்சு கார் பந்தயம் நடத்த வேண்டிய அவசியமா? அவசியங்களா? சைக்கிளே நமக்கு கிடைக்காத போது கார் பந்தயம் நடத்துறாராம். நாடு எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு ஊதாரித்தனமாக அரசு பணத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட திரு கருணாநிதி அவர்களுக்கு நினைவு மன்றம் கட்டுறாங்க. அது பரவாயில்ல, திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் இருந்தாரு, கட்டுனா அந்த கட்சி ஆட்சியில் இருக்குது, கட்டலாம். ஆனா அவருக்கு எழுதாத பேனாவை கடல்ல கொண்டு வைக்கிறாங்களாம். யாருடைய பணம்? உங்களுடைய பணம், வரி பணத்துல 82 கோடி எழுதாத பேனாவை நடுக்கட்டில் கொண்டு வைக்கிறாங்க. ஏன்? எழுதுற பேனாவை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் கூட மாணவர்கள் பாராட்டுவாங்க. அதை விட்டுட்டு எழுதாத பேனாவை அரசாங்க வரி பணத்தை எடுத்து இன்றைக்கு அவருடைய அந்த நினைவாக பேனா அமைப்பது எந்த விதத்தில் நியாயம் என்பது மக்கள் கேட்கின்றார்கள். அதோட இப்படியெல்லாம் ஊதாரித்தனமா செலவு பண்ணா கடன் வாங்கித்தான் ஆகணும் அரசாங்கம். கடந்த 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சி ஆட்சி செஞ்சது. காங்கிரஸ் ஆட்சி செஞ்சது, அண்ணா திமுக ஆட்சி செஞ்சது, திமுக ஆட்சி செஞ்சது, இப்ப திமுக ஆட்சி. 73 ஆண்டு காலத்தில் பல்வேறு கட்சிகள் ஆண்ட போது கூட தமிழ்நாட்டுடைய கடன் கிட்டத்தட்ட 5,18,000 கோடி. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் முடிஞ்சது, இன்னும் 1 வருஷம் பாக்கி. இந்த வருஷத்தோட முடிகின்ற பொழுது 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. இந்த 5 ஆண்டுகள் நிறைவு, திமுக 5 ஆண்டுகள் நிறைவேறுகின்ற பொழுது 5 லட்சம் கோடி கடன் வாங்கிடுவாங்க. இதுவரைக்கும் 3,54,000 கோடி கடன் இருப்பதாக தகவல். இன்னும் எஞ்சி இருக்கின்ற ஒரு ஆண்டுல 1.5 லட்சம் கோடி கடன், 5 லட்சம் கோடி வாங்கியிருக்கிறாங்க. ஆக 73 ஆண்டு கால தமிழ்நாடு அரசு வாங்கிய கடன் 5,18,000 கோடி. ஒரே 5 ஆண்டில் திமுக ஆட்சியில், திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் வாங்கிய கடன் 5 லட்சம் கோடிங்க. 5 ஆண்டு நிறைவேறுகின்ற பொழுது
இந்த கடன்லாம் நீங்க தான் கட்டி ஆகணும். நான் ஏதோ வெட்டியில் பேசிட்டு நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் எப்படி கட்டுவாங்க? வரி போட்டு, நம்ம மேல வரி போட்டு அந்த வரி பணத்தில் இருந்து தான் கடனை கட்டுவாங்க முடியும். வேற எப்படி கட்ட முடியும்? இதை எண்ணி பார்க்க வேண்டும். சரி, 5 லட்சம் கடன் வாங்குறீங்களா? ஏதாவது புதிய திட்டத்தை கொண்டாந்தீங்களா? இல்ல தேனி மாவட்டத்துக்கு ஏதாவது கொண்டாந்தீங்களா? ஒரு கல்லூரி கட்டி கொடுத்துருக்கிறியா? ஒரு கூட்டுக்குடி திட்டத்தை கொடுத்துருக்கிறியா? ஒண்ணுமே இல்ல. தமிழ்நாடு முழுவதும் எந்த திட்டத்தையும் கொண்டாடல. எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் தமிழகத்தில் கொண்டாடல. ஆனா கடன் 5 லட்சம் கோடி வாங்கியிருக்கிற. இதையெல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரிவித்தே ஆக வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, 2020-21 அதிமுக ஆட்சி அப்போது இருந்த வருமானத்தை விட 2024-25 முடிவில் 1,10,000 கோடி கூடுதலா திமுக ஆட்சியில வருமானம் வந்திருக்குது. இப்படி கூடுதலா வருமானம் வந்தும் ஒரு பெரிய திட்டம் கொண்டாடல, கடன் தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. தமிழக மக்களை கடனால் ஆக்கிதான் மிச்சம். அதோட மிகப்பெரிய பச்சை பொய் சொன்னார் ஸ்டாலின். திமுக ஆட்சிக்கு வந்த உடனே 525 அறிவிப்புகளை வெளியிட்டார். 1-2 இல்ல, 525 அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு சில திட்டத்தை தான் நிறைவேற்றினார். பெரும்பாலான திட்டங்கள் நிறைவேற்றப்படவே இல்லை. சுமார் ஒரு 15% அறிவிப்பு தான் நிறைவேற்றிருக்கிறார். எஞ்சிய அறிவிப்புகள் நிறைவேற்றப்படவே இல்லை. மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதுல அந்த 525 அறிவிப்புல அரசு ஊழியருக்கு நாமம் போட்டார். படித்தவனையும் ஏமாத்துறாரு, படிக்காதவனையும் ஏமாத்துற ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் தான். பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வரும் சொன்னார். அது போராடி போராடி பார்க்கிறாங்க, காணோம். தமிழக மாணவர்கள் நம்முடைய வங்கியில கல்வி கடன் பெற்றாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தா ரத்து செய்யணுங்க. இது வரைக்கும் எந்தவித அறிவிப்பும் இல்லை, கடன் தள்ளுபடி இல்லை. அதோட 100 நாள் கிராமத்தில் வேலை திட்டம் இருக்கும், அதை 150 நாளா உயர்த்தினாங்க. அதில் பணிபுரிகிற பெண் ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்படுனாங்க, அதுவும் செய்யல. நெல்லுக்கு 2,500 ரூபாய் குவிண்டலுக்கு கொடுப்பாங்க, இன்னும் 2,500 ரூபாய் கொடுக்கல. விவசாயிகளை ஏமாற்றிட்டு இருக்கிற. கரும்புக்கு ஒரு டன், மெட்ரிக் டன் கரும்புக்கு ஆதார விலையா 4,000 ரூபாய் கொடுக்கிறார். விவசாயிகளுக்கு நாம போட்டார். தேர்தல் நேரத்தில் சிலிண்டருக்கு, சமையல் கேஸ் சிலிண்டருக்கு, சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு ஒவ்வொரு மாதம் 100 ரூபாய் கொடுப்போம், கொடுக்கல. பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் சொன்னாங்க, பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபாய் குறைச்சாங்க. டீசல் மீதி 5 ரூபாய் குறைக்குன்னு சொல்லிட்டு 3 ரூபாய் குறைச்சிட்டு 2 ரூபாய் குறைக்கல. டீசலுக்கு 4 ரூபாய் குறைக்கிறாங்க, இது வரைக்கும் குறைக்கல. பள்ளி கல்வித்துறையில் பகுதி நேர ஆசிரியர்களை பணியாற்றியுள்ள பணி நிரந்தரம் செய்யறாங்க, அதுவும் செய்யல. மின் கட்டணம் ஒவ்வொரு மாசம் கணக்கெடுன்னு சொன்னாங்க, கணக்கெடுக்கல. கணக்கெடுக்காட்டி பரவாயில்ல, மின் கட்டணத்தை ஒரே நேரத்தில் 52% உயர்த்திய பெருமை ஸ்டாலின் மாடல் அரசுக்கு தான் சேரும். அதோட ஒவ்வொரு ஆண்டும் 5% மின் கட்டணம் உயர்த்தப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து 3 வருஷமா 5% உயர்த்திட்டு இருக்கிறாங்க. இப்படி பல திட்டங்கள் நிறைவேற்றப்படவே இல்லை. ஆனா திரு ஸ்டாலின் அண்மையில் பேசுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட்ட 525 அறிவிப்புல 90% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை சொல்றார். அத்தனை மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய நாடகத்தை திமுக அரங்கேற்றிக் கொண்டு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இன்றைக்கு விலைவாசி முன்னை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. அண்ணா திமுக ஆட்சியில 40 ரூபா கொடுத்தா நல்ல அரிசி வாங்கலாம், இப்ப 60 ரூபா ஆச்சு. பொன்னி அரிசி வாங்கினா அப்ப 55 ரூபா 60 ரூபா, 25 80 ரூபா ஆகி போச்சு. கடல் எண்ணெய் விலை இன்னைக்கு உயர்ந்து போச்சு, பூண்டு விலை உயர்ந்து போச்சு. இன்றைக்கு இப்படி எல்லா விலை உயர்ந்து வாங்கும் சக்தி இழந்து ஏழை மக்கள் இருக்கின்ற காட்சி தான் இன்றைக்கு திமுக ஆட்சியிலே பார்க்கப்படுகின்றது. அதோட அண்மையில் மாநகராட்சியில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. ஆனா மக்களுக்கு தான் வரி போடுறான்னு சொன்னா ஆடு
மாடு, குதிரை, பன்றி, நாய், பூனை எல்லாம் வரி போட்ட பெருமை திரு ஸ்டாலினுக்கே சேரும். பூனை கூட விட்டு வைக்கல, நாயை கூட விட்டு வைக்கல, குதிரை கூட விட்டு வைக்கல, ஆட்டை கூட விட்டு வைக்கல. எல்லாவற்றுக்கும் வரி போட்ட ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தான். இன்றைக்கு மொழிக் கொள்கை பற்றி பேசிட்டு இருக்கார். அதிமுக நிலைப்பாட்டை தெளிவாக நாங்கள் தெரிவித்து விட்டோம். வேற அண்ணா காலத்திலும் சரி, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலும் சரி, இதே புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் சரி, இருமொழி கொள்கை தான் நாங்கள் தொடர்ந்து கடைபிடிப்போம் என்று ஆணித்தரமாக சொல்லிவிட்டோம். அதில் எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. ஸ்டாலின் பேசுறார், எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி கண்டு நடுங்கிக் கொண்டிருக்கின்றார். நாங்க நடுங்கலையா? திரு ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது கருப்பு படம் விட்டாரு, கருப்பு கொடை பிடிச்சாரு. இன்றைய தினம் ஆளுங்கட்சி வந்த பிறகு பாரத பிரதமர் சென்னைக்கு வருகின்ற பொழுது வெள்ளை குடை பிடித்தார், வெள்ளை குடை பிடித்தார். ஸ்டாலின் அவருக்கு வெள்ளை குடை வேந்தன் என்று சொன்னால் கரெக்டா இருக்கும். ஆளுகின்ற ஆட்சி இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியா இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு, இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி தான். அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம். அது பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் சரி, இன்றைக்கு இருவரும் தலைவர் இருக்கின்ற என்ன கொள்கை பின்பற்றினார்களோ அதே கொள்கை தான் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். அண்ணா திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு பயப்பட்டது கிடையாது. ஆனா திமுக அப்படி அல்ல, அங்கம் வைப்பது இந்தியா கூட்டணி. ஆனா பாரதிய ஜனதா அமைச்சர்களை அழைத்து வந்து நீங்க நாணயம் வெளியிடுறீங்க, எதுக்கு? பயம். ஏதாவது ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு போட்டுருவாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மடியிலே கனம் இல்லை, வழியில பயம் இல்லை. ஸ்டாலின் அவர்களே, ஏன்னா வேணும், வேண்டானா வேண்டாம். எங்களுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றப்பட வேண்டும் என்பதுதான். வேற எவரும் எங்களுக்கு எதிரி அல்ல, எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி அல்ல. திராவிட முன்னேற்ற கழக தீய சக்தி திமுகவை தமிழகத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டும். இந்த ஆட்சி அகற்றப்படுகின்ற ஆட்சி என்பதுதான் எங்களுக்கு தலையாள கடமை. ஸ்டாலின் ஏதோ பேசிட்டு இருக்கார். பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்கலைங்கிறது. இங்க பேசி என்ன பண்றது? 39 நாடாளுமன்ற திமுக கூட்டணி சேர்ந்தீங்க, நாடாளுமன்றத்தில் போய் பேசுங்க ஐயா. அதுக்கு தான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து நாடாளுமன்ற ஆக்கி அங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க. பயம், பேச மாட்டாங்க. இங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, உண்ணாவிரதம் பண்ணுவாங்க, பொதுக்கூட்டம் போடுவாங்க. ஆனா டெல்லியில அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து தேவையானதை பெறுவதற்கு ஸ்டாலினுக்கு திறமை இல்லை. அதோட 13 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க திமுக. மாநிலத்திலே ஆட்சி, மத்தியிலே ஆட்சி. எவ்வளவு எத்தனை பெரிய திட்டத்தை கொண்டாந்த, எவ்வளவு நிதியை பெற்ற மத்திய அரசாங்கத்தில் இருந்து ஒண்ணுமே இல்லை. 13 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்து குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும், அதுதான் அவருடைய கொள்கை. தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை பெறல, நிதியை பெறல. ஆனா இன்றைக்கு மத்தியிலே எதிர்க்கட்சி திமுக இங்கே ஆட்சி செய்கின்றது. இவர்கள் கேட்டது அவர்கள் கொடுக்கவில்லை என்ற ஒரு அவதூறான செய்தியை பரப்பிட்டு வரார். நாங்கள் கேட்கும்போதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது, தமிழ்நாடு ஏற்றம் பெற வேண்டும், தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி மத்தியிலே ஆட்சி அதிகாரம் நீங்கள் இருக்கின்ற பொழுது தேவையான நிதியை பெற்றுக்கலாம், தேவையான திட்டங்களை பெற்றுக்கலாம். அதனால் தமிழ்நாடு வளர்ந்திருக்கும். அதையெல்லாம் செய்ய தவறிவிட்டு இப்பொழுது ஏதேதோ சொல்லி சமாளித்து இவர்களுக்கு மக்கள் மேலுக்கு விரோதத்தை மற்றவர்கள் மேல் திணித்து தப்பிக்க பார்க்கிறாங்க. ஒருபோது நடக்காத திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு உள்ள மக்கள், அறிவுபூர்வமான மக்கள், சிந்தித்து செயல்படக்கூடிய திறமை வாய்ந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் அம்மா மினி கிளினிக். ஏழை எளிய மக்கள் நிறைந்த பகுதியிலே அம்மா மினி கிளினிக் திறந்து ஏழைகளுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டம், அதையும் மூடின. இன்றைக்கு நம்முடைய
பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அறிவுபூர்வமான திறமையான மாணவர்களாக உருவாக்குவதற்கு மடிக்கணினி கொடுத்தோம், அதையும் நிறுத்திட்ட. தாலிக்கு தங்கம். ஏழை குடும்பத்தில் இருந்த பெண்கள் திருமண வயதை அடைகின்ற பொழுது பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக திருமணம் தடைபடுகிறது. அதற்காக உன்னதமான திட்டத்தை கொண்டு வந்தார்கள். திருமண உதவி திட்டம் 27,000 50,000 ஒரு பவுன் தாலிக்கு கொண்டு வந்த திட்டம், அதையும் நிறுத்திட்டாங்க. அம்மா இருசக்கர வாகனம். நம்முடைய பெண் பிள்ளைகள் குறித்த நேரத்தில் வேலைக்கு செல்வதற்கு, வேலை முடிந்த பிறகு வீடு திரும்புவதற்கு அம்மா இருசக்கர வாகனம் கொடுத்தோம், அதையும் நிறுத்திட்டீங்க. இப்படி பல திட்டத்தை நிறுத்திய பெருமை ஸ்டாலின் அரசுக்கு தான் தேவை. இன்னைக்கு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் நீட் தேர்வு ரத்து ரத்துங்கிறார். இதற்காக எடுத்த முயற்சி என்ன? எதுவுமே இல்லை. இப்பொழுது சட்டமன்றத்தில் தெரிவிச்சிட்டாரு, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறதுனால எங்களால முடியலன்னு. ஆனா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது ஊர் ஊரா சுற்றி தேர்தல் பிரச்சாரத்தின் போது தெரிவித்தார். இவரும் தெரிவித்தார், திரு ஸ்டாலினும். அவருடைய மகன் உதயநிதி அவர்களும் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பை கொடுத்தார். இதுவரைக்கும் 4 ஆண்டு காலம் உருண்டு ஓடி போச்சு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார், நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். இப்ப இந்த ரகசியத்தில் வெளியிட்டார், முதலமைச்சர் வெளியிட்டார். நீட் தேர்வு ஒன்னும் செய்ய முடியாது, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிட்டார். இதுதான் நீட் தேர்வுடைய ரகசியம். அதோட இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் 41% பேர், சுமார் 3,80,000 பேர் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள். அவர்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அப்படி ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவி மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும். அதற்காக அம்மாவுடைய அரசு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்தது. 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைக்கு சுமார் 3,400 பேர் மருத்துவராக கல்வி பயின்று இருக்காங்க. இது அதிமுக சாதனை. இப்படி ஒரு சாதனையாவது உங்களுடைய ஆட்சியிலே சொல்ல முடியுமா? ஏழைகள் இன்றைக்கு வாழ்வு பெற வேண்டும், ஏழைகள் ஏற்றம் பெற வேண்டும். வேற அண்ணா அவர்கள் சொன்னார்கள், ஏழை இறைவனை காண்போம் என்று. அதை அதிமுக அரசு செயல்படுத்திக் கொண்டு என்பதை நேரத்தில் நினைவு கூட கடமைப்பட்டுகின்றேன். அதே போல இன்றைக்கு விவசாயத்திலே தொடர்ந்து உணவு தானிய உற்பத்தி அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது தேசிய அளவிலே அதிக அளவில் உற்பத்தி செய்து கிறிஸ்கரமான விருதை பெற்றதும் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு பல்வேறு துறைகளில் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது சிறப்பாக செயல்பட்டு தேசிய விருதுகளை பெற்றதும் அதிமுக அரசாங்கம். பல்வேறு தேசிய விருதுகளை பெற்றோம். இன்னைக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 5 ஆண்டு காலம் சிறப்பாக செயல்பட்டு தேசிய விருதுகளை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற வரை மக்களுக்காக செய்த சேவைகள் அதிகம். அதையெல்லாம் இன்றைய தினம் மூடி மறைத்து இன்றைக்கு ஸ்டாலின் அதிமுக ஆட்சியிலே ஒண்ணுமே நடக்கலை என்று பொய்யான செய்தி சொல்லி மக்களை ஏமாற்றி இருக்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இன்னொன்னு, இங்க ஒருத்தர் இருக்காரு, யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவரு பத்திரிகையில் விட்டுருக்காரு, எடப்பாடி பழனிசாமி சொல்ல எடப்பாடி ஒரு முழுகும் கப்பல், அதில் யாரும் ஏற மாட்டார்கள், நன்றி மறந்த துரோகியாற்றினால் தான் அதிமுக காப்பாற்றப்படும். நல்லா உங்கள்கிட்ட நான் சில விளக்கங்களை சொல்ல கடைபெற்றுகின்றேன். எது சரி எது தப்பு என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். நல்லா சிந்திச்சு பாருங்க. இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் துரதிருஷ்டவசமாக இறந்துடுறாங்க. அப்பா இவருக்கு முதலமைச்சர் வாய்ப்பு ஒரு சூழ்நிலை கிடைக்கப்பெறல. இவருக்கு கிடைக்காத உடனே எங்க போய் தர்ம யுத்தம் பண்ணவர். தர்ம யுத்தம் பண்ணாரா இல்லைங்களா? இவருக்கு பதவி கிடைக்கலைன்னா எந்த எல்லைக்கு கோட்டுக்கு வேணாலும் போவார். பிறகு ஒரு வழியா என்ன முதலமைச்சரா நம்முடைய சட்டப்பேரவை தேர்ந்தெடுத்தாங்க. மேதகு ஆளுநர் உத்தரவுப்படி சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று அந்த ஆணையின்படி சட்டப்பேரவை தலைவர் சட்டமன்றத்தை கூட்டி பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது எதிர்த்து ஓட்டு போட்டவர். நல்லா புரிஞ்சுங்க. அதிமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று எதிர்த்து ஓட்டு போட்ட மனிதர் இந்த மனிதர். இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் இரவு பகல் பாராமல் கிட்டத்தட்ட அன்றைய தினம் 1.5 கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டை இரவு பகல் கண் துஞ்சாமல் ரத்தத்தை வியர்வையாக சிந்தி அங்கங்கே உழைத்து சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அம்மாவை முதலமைச்சராக்கினீர்கள்.
அம்மாவுடைய அரசை கொண்டு வந்தீர்கள். அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு திமுகவுக்கு துணை நின்றவர் இந்த மண்ணிலே பிறந்தவர். எண்ணி பாருங்க. நானா துரோகம் செஞ்சேன்? எதிர்த்து ஓட்டு போட்டார். இன்னைக்கும் அழிக்க முடியாத ரெக்கார்ட. அதோட கட்டளையை முடக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் கொடுத்தவர். அதற்கு மேலாக இங்க இருக்கின்ற அத்தனை தொண்டனுடைய சொத்து பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதர் தலைமை கழகம் என்ற அற்புதமான கட்டடத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கார். அது என்னுடைய சொத்து இல்ல, மேலே இருக்கின்ற நிர்வாகி சொத்து, உங்களுடைய சொத்து, தொண்டனுடைய சொத்து. அந்த சொத்தை தலைமை கழகத்தை, சென்னையில் இருக்கின்ற ராயப்பேட்டில் இருக்கிற தலைமை கழகத்தை ரவுடியில கூட்டிட்டு போய் அடிச்சு நொறுக்கி அந்த அலுவலகத்தை திமுக காரனால சீல் வச்சீங்களே, இது துரோகம் இல்லையா? சிந்திச்சு பாருங்க. நாங்களா துரோகம் செஞ்சோம்? எவ்வளோ கெஞ்சு பார்த்தோம், எங்களை விட்டு போகாதீங்கன்னு. நீங்களா போனீங்க. அதுக்கு நாங்க என்ன காரணம்? எங்க மேல பழி சுமத்தி பிரயோஜனம் இல்லை. கடந்த காலத்தை எண்ணி பாருங்க. எப்ப பார்த்தாலும் அம்மாவுக்கு விசுவாசம் விசுவாசங்கிறீங்க. 89ல இதே மாவட்டத்தில் ஓடியில் அம்மா நின்னாங்கல்ல, அப்ப யாருக்கு வேலை செஞ்ச? உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல. நீங்க இந்த மண்ணில் பிறந்தவங்க தானே. நீங்க எல்லாம் கட்சியில் அதிமுக ரத்தம் ஓடுதுல, அதிமுக ரத்தம் ஓடுதுல. அப்ப யாருக்கு வேலை செஞ்சார் சொல்லுங்க? யாருக்கு வேலை செஞ்சாரு? யாருக்கு வேலை செஞ்சாரு? நீங்களே சொல்லுங்க. வெண்ணிராடை நிர்மலாக்கு செஞ்சார். இவரா அம்மாவுக்கு விசுவாசம்? சொல்லுங்க. அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சேவல் சின்னத்தில் எடப்பாடியில போட்டியிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான். எப்பொழுது பார்த்தாலும் சீனியர் சீனியர். நீங்க 2001 தான் எம்எல்ஏ, நான் 89 எம்எல்ஏ. 91 சேலம் மாவட்ட செயலாளர், 91 எம்எல்ஏ, 89 எம்எல்ஏ, 91 எம்எல்ஏ, வாரிய தலைவர். அதோட 1998 சீட்டு கேட்காம எனக்கு அம்மா கொடுத்தாங்க எம்பிக்கு, நாடாளுமன்ற உறுப்பினர். 1998 நாடாளுமன்ற உறுப்பினர். உங்களுக்கு முந்தியே 11 ஆண்டுக்கு முந்தியே வந்தேன். ஆனா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது, நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். உங்கள் பின் நின்றோம், உங்களோடு தோளோடு தோளாக நின்று பணியாற்றினோம். ஆனால் உங்களுக்கு பதவி இல்லை என்று சொன்னால் யாரையும் ஏற்றுக்க மாட்டார். உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த மண்ணில் இருக்கிறவங்களுக்கு என்னை விட உங்களுக்கு அதிகமா தெரியும். கட்சியை பார்க்க மாட்டார், அவரைத்தான் பார்ப்பார். எனக்கு அப்படி இல்லை. 2001 என்னுடைய தொகுதியை கூட்டணி கொடுத்தாங்க. அம்மா கூப்பிட்டு வேற தொகுதியில் நின்னுனாங்க. மாட்டோம்மா, என் தொகுதியில் நீங்க வேட்பாளர் அறிவிச்சிட்டீங்க, கூட்டணி கட்சியா இருந்தாலும் நான் உழைக்கிறேன்னு உழைச்சு அவரை வெற்றி பெற செஞ்சேன். இது கட்சிக்கு விசுவாசம். தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்பதுதான் ஒரு உண்மையான தொண்டனுக்கு அழகு. அதை நான் செய்தேன். இன்றைக்கு உங்கள் முன் உங்களுடைய ஆதரவோடு இங்க நிற்கிறேன். துரோகம் செஞ்சவர் எங்கே நிற்கிறார் என்று பாருங்க. நல்லது செஞ்சா யாரு வேணாலும் இங்க வரலாம். நான் உங்களை போல் கீழே இருந்து வந்தவன். கிளைக்கழக செயலாளராக இருந்து ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், அப்புறம் தான் முதலமைச்சர். இப்படி படிப்படியாக உயர்ந்து உழைப்பால் உயர்ந்து நிற்கிறேன். நீ யாரால வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உழைக்கின்றவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கதவை தட்டி பதவி கிடைக்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக கட்சி தான். வேற எந்த கட்சியும் கிடையாது. முழுகின்ற கப்பல் இல்லப்பா, இது கரை சேருகின்ற கப்பல். இந்த கப்பல்ல ஏறினவன் பிழைச்சுக்கலாம், கப்பல்ல ஏறாதவன் நடுக்கல்லே போகலாம். யார் நடுக்கல்ல போறான்னு உங்களுக்கே தெரியும். ஆக இன்றைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த மேடையிலையும் யாரையும் தவறா பேசினதில்லை. இவர் கூட நான் அண்ணன் தான் சொல்றேன், ஏன்னா நம்ம வயதிலே மூத்தவர். ஆனால் இவர் மற்றவருக்கு வழிகாட்டியா இருப்பதை விட்டுவிட்டு அவருக்கு பதவி கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் ஏதோதோ பேசிக் கொண்டிருக்கின்றார். கடவுள் ஒருத்தன் இருக்கின்றார், யார் நல்லவர் கெட்டவர் என்று முடிவு செய்யக்கூடிய காலம் வந்து விட்டது. இன்னும் ஒன்று சொன்னார், 2026 அண்ணா திமுக இருக்கார் சொன்னார். 2026 இதே மேடைக்கு நான் வருவேன், மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும், அனைத்து கழக தொண்டனும் புத்துணர்ச்சியோடு செயல்படுவார். இது இருபெரும் தெய்வங்களால் உருவாக்கப்பட்ட கட்சி.
எந்த கொம்பனாலும் இந்த கட்சியை வெற்றியை தடுத்து நிறுத்த முடியாது. என்னை போல 6 லட்சக்கணக்கான தொண்டன் இந்த இயக்கத்தில் இருக்கின்றான். ரத்தத்தை வீர்வையாக சிந்தி உழைக்க கொண்ட தொண்டன் இருக்கின்ற வரை இந்த கட்சி எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது. ஒரு பயிர் செழித்து வர வேண்டும் என்று செழித்து வளர்கின்ற பொழுது களைகள் முளைக்கும். அந்த களைகள் முளைக்கின்ற பொழுது பயிர் செழித்து வளராது, நல்ல விளைச்சலை கொடுக்காது. ஆக விவசாயிகள் என்னுறால் அந்த வயலில் இருக்கின்ற நெற்பயிர்கள் நல்ல வளர்ந்து விளைச்சலை கொடுப்பதற்காக களைகளை எடுப்பார். அப்படித்தான் இப்பொழுது அதிமுகவிலே களை எடுக்கப்பட்டுகின்றது. பயிர் செழித்து வளர்ந்து நல்ல விளைச்சலை 2026 கொடுக்கும் கொடுக்கும் நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அதுவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய அரசாக இருந்தது. அதிமுக கட்சி உங்களுடைய கட்சி. இன்றைக்கு நான் இருக்கிறேன், கீழே கோந்திருக்கு இந்த பதவிக்கு வரலாம், வேற எந்த கட்சியிலையும் வர முடியாது. மேடை இருக்கின்றவர்கள் உயர்ந்த பதவிக்கு வர முடியும். இந்தியாவில் எத்தனையோ கட்சி இருக்கின்றது, தமிழகத்தில் எத்தனையோ கட்சி இருக்கின்றது. எந்த கட்சியாவது எந்த கட்சி தலைவனாவது இப்படி சொல்ல முடியுமா? மேடையில் ஸ்டாலின் சொல்லுவாரா? தனக்கு பின்னால் உதயநிதி என்று சொல்வார், உதயநிதிக்கு பின்னால் இன்பநிதி என்று சொல்வார். ஆனால் அதிமுகவில் நான் ஒரு பொதுச் செயலாளர் இல்ல, தொண்டன் அத்தனை பேர் பொதுச் செயலாளராக பார்க்கப்படுகின்றேன். அதனாலதான் அம்மா எனக்கு பின்னாலும் 100 ஆண்டு காலம் அதிமுக தொடரும் என்று சொன்னார்கள். அதை நாம் அத்தனை பேரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் சிறப்பாக எறும்பை போல் தேனீக்கிளி போல் சுறுசுறுப்பாக செயல்பட்டு கழக வேட்பாளரை வெற்றி பெற செய்து இருவரும் தலைவருடைய கண்ட கனவை நனவாக்க பாடுபடுவோம், உறுதி ஏற்போம் என்ற நேரத்தில் தெரிவித்து, இந்த பத்திரிகையில் வருது, ஊடகத்தில் வருது, இதையெல்லாம் விட்டு தள்ளுங்க. மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. அடுத்த ஆட்சி அதிமுக ஆட்சி முடிவு கட்டு விட்டார்கள். அதனால இந்த ஊடகத்தில் வர செய்தி, பத்திரிகையில் வர செய்தி, இதையெல்லாம் மறந்துடுங்க. நாம் உழைப்பு உழைப்பு உழைப்பு, அந்த உழைப்புக்கு கிடைக்கிற வெற்றி வெற்றி என்பது நிச்சயம். அதோட இன்னைக்கு இதய புரட்சி தலைவர் அம்மாவுடைய 77வது பிறந்த நாள் விழாவை தேனி மாவட்டத்தில் சிறப்பாக கொண்டாடுவதற்கு, எழுச்சியோடு கொண்டாடுவதற்கு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அறிவிச்சார் 2 மாவட்ட செயலாளர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்து, அதற்கு உறுதுணையாக விளங்கிய அறிவிச்சார் உதயகுமார் அவர்களுக்கும் மற்றும் இணைந்து பணியாற்றிய நகர கழக செயலாளர்களுக்கும், தேனி நகர செயலாளர்களுக்கும், கழகத்துடைய அத்தனை மட்ட நிர்வாகிகளுக்கும், வருகை சிறப்பித்த அத்தனை கழக தொண்டர்களுக்கும் நேரத்திலே நன்றி தெரிவித்து, இன்றைய தினம் ரம்லான் நோன்பு மாதம் தொடர்கிறது. இந்த ரம்லான் மாதத்திலே நோன்பு இருக்கும் அனைத்து இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாக அம்மா ஆட்சியில்தான் ரம்லான் நோன்புக்கு விலையில்லா அரிசி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு என்பதை நினைவு கூர்ந்து அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.